எல்லாருக்கும் வணக்கம். யோபுடைய சரித்திரம் 1வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. யோபுவோட நிலைமை இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா, குழந்தைங்க எல்லாரும் 10 குழந்தைங்க, 2 ஆம்பளை பையங்க, 3 பொம்பளை பிள்ளை, 10 பேர் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இருந்த ஆடு மாடு எல்லாமே போயிடுச்சு. அதாவது ஒரு பணக்கார ஒரு மனுஷன் ஒரு ஏழையாக மாறிடுறாரு. இந்த நிலைமையில் யோபு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து என்ன சொல்கிறாருன்னு பாருங்களேன். நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். பாருங்களேன், அதாவது இதுதான் ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தற்காலிகம் இருக்கிற விஷயங்களை சார்ந்து நம்ம வாழலைங்க. அதாவது நிரந்தரமாக இருக்கிற கர்த்தரை சார்ந்து நம்ம வாழ்ந்துருக்கிறோம். யோபு அந்த மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷனை இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், தற்காலிகமாக இந்த உலகத்தை சார்ந்து யோபு வாழலை, நிரந்தரமாக இருக்கிற தேவனை பற்றி சார்ந்து முழுமையாக அவர் மேலே ஆதாரமாக வச்சு வாழ்ந்த மனுஷனை இருந்தார். அப்படிங்கிறத எதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொன்னால், எதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், யோபு சொல்கிற பதிலை பாருங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்துக்கு திரும்புவேன். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது தற்காலிகமாக நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கை இப்படித்தான். ஆனால் என்னோடய வாழ்க்கையானது தற்காலிகம் இருக்கிற வாழ்க்கையாக இல்லை. நான் அந்த உலகத்தை சார்ந்து நான் வாழலை, அழிந்து போகிற விஷயங்களை சார்ந்து நான் வாழலை. அழியாத நிரந்தரமாக இருக்கிற நித்தியமாக இருக்கிற என் தகப்பனை, பரலோக தகப்பனை சார்ந்து நம்பி விசுவாசித்து நான் வாழ்கிறேன் அப்படிங்கிறத யோபு இங்கே நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த யோபுவோட வாழ்க்கையில் மனசில் இருக்கிற ஒரு அதாவது பக்குவத்தை பாருங்களேன். அந்த பக்குவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறத முழுமையாக அறிஞ்சு யோபு இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம அந்த பதிலை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையிலையும் பல நேரம் தற்காலிகமாக இருக்கிற விஷயங்கள், உலக காரியங்கள், இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் கூட, அது எல்லாமே சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் நம்மளை பயங்கரமாக ஆட்டி படைக்கிற மாதிரி நம்ம பயந்து வாழ்கிறோம். ஆனால் இதில் உண்மையான காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம அந்த உலகத்தை சார்ந்து வாழலை, கர்த்தரை தான் சார்ந்து வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம வளரும்போது, இந்த உலகத்தில் நம்மளோட வாழ்க்கையில் எது இருந்தாலும் இல்லாட்டியும் அவருக்கே அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வளர்கிறோம். பார்த்திங்களா, அதுதாங்க ஒரு பக்குவத்தோடு உள்ள ஒரு வாழ்க்கை. கர்த்தருக்குள்ளே வாழ்கிற குழந்தைங்க இப்படி தான் வாழுவாங்க அப்படிங்கிறத யோபு நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் இந்த பக்குவம் நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதா இல்லைங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி கர்த்தர் கூட பல தடவை சோதனைகளை அனுமதித்து நம்மளோட வாழ்க்கையில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதாவது தற்காலிகமாக உள்ள வாழ்க்கையில் வாழ்கிறோமா, இல்லை கர்த்தரை சார்ந்து நித்தியமான வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோமாங்கிறத கர்த்தர் அப்பப்போ பரிசோதிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிறதுனால நீங்கள் எங்கே இருக்கீங்கிறத இந்த வசனத்தை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆமென்.